நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோட அப்டேட் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தமிழில் இணைந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் ப்ரிவியூவில் நீங்கள் பார்த்த மாதிரியான ஃபோட்டோ ட்ரான்சிஷன் எஃபெக்ட் எப்படி வந்து சூப்பராக சிம்பிளாக மேக் பண்ணுறது அலைட் மோஷனில் அப்படின்றது தான் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கான வீடியோவுக்கு போகலாம். ஓகே, உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய அலைட் மோஷன் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் இன்னும் அலைட் மோஷன் ஆப் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காமல் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் யூஸ் பண்ணக்கூடிய அந்த வெர்ஷன் தான் கொடுத்துருப்பேன். ஸோ டவுன்லோட் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. ஓகே, ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலர் ப்ளஸ் ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ரேஷியோவில் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அந்த ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ரெசல்யூஷன் அப்படின்ற இடத்துல 1080x2340 அப்படின்ற ஃபுல் ஸ்க்ரீனுக்கான ரேஷியோ வந்து கொடுக்குறேன். கொடுத்த உடனே புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். தென் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்காக ஒரு ஆடியோ ஃபைல் வந்து கொடுத்துருப்பேன். அந்த ஃபைல் வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் சொல்லக்கூடிய மெத்தடை கேட்டுட்டு இதே மாதிரி வேறு சாங் கூட நீங்கள் இந்த எடிட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன அந்த ஆடியோ ஃபைலை வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரிவ்யூவில் பார்த்தீங்க இல்லையா, அந்த ஆடியோ தான் இது. ஸோ ஆடியோவை நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2.3 செகண்ட் அந்த அளவுக்கு ஒரு ஹம்மிங் மட்டும் வரும். அதுக்கப்புறம் மியூசிக் வர்ற மாதிரி இந்த ஆடியோ நான் வந்து கட் பண்ணி கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ளே பண்ணி பார்த்துட்டு அந்த ஹம்மிங் முடிகிற இடம் இருக்கு இல்லையா, கரெக்டாக பர்ஃபெக்டாக சொல்லணும் அப்படின்னா 2.3 செகண்டு கிட்ட போகும். நான் வந்து 2 செகண்ட் அப்படின்ற இடத்துல டைம்லைனை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒயிட் கலரில் இருக்கு இல்லையா, அதுதான் டைம்லைன். ஸோ அதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு சைடில் குட்டி ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலர் வந்து ரெட் கலராக வந்து புக் மார்க் ஆகிடும். ஸோ இது வரையும் நம்ம வந்து ஒரு வீடியோ யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நிறைய ஃபோட்டோஸ் வச்சு ஸ்லைட் ஷோ பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வரக்கூடிய அந்த 2 செகண்டுக்கு நீங்கள் வீடியோ ஆட் பண்ணோம் இல்லையா, இப்போ நான் வந்து ரஷ்மிகா மந்தனா அவங்கள வச்சு பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் எந்த ஹீரோவுக்கு பண்ணுறீங்களோ அவங்களோட வீடியோஸ் வந்து ஆட் பண்ணலாம். அப்படி இல்லை நான் வந்து பிறந்த நாளுக்கு எடிட் பண்ணுறேன், இல்லை வெட்டிங் டேவுக்கு எடிட் பண்ணுறேன் அப்படின்னா ஃபோட்டோ கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ தான் ஆட் பண்ணோம் அப்படின்னு அவசியம் இல்லை. ஓகே, நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த வீடியோவை என்னோடய கேலரியிலேருந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ சாங்லேருந்து கட் பண்ணணுன்னு நினச்சாலும் டேரெக்டாக இங்கே கூட ஆட் பண்ணி கட் பண்ணலாம், இல்லை தனியாக கட் பண்ணிவிட்டு கூட இங்கே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் சொன்ன மாதிரி 2 செகண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ இருக்கும். ஸோ இந்த வீடியோவை டச் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய 3 டாட் மெனுவை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்தோன்னா நம்ம வச்சுருக்கக்கூடிய வீடியோ என்ன ரேஷியோவில் ஸ்க்ரீன் ரேஷியோவில் இருந்தாலும் இப்போது கரண்ட்டில் எடிட் பண்ணக்கூடிய அந்த ப்ராஜெக்ட்டுக்கான ரேஷியோவுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த 2 செகண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகும். ஸோ இந்த 2 செகண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபோட்டோ ஆட் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அங்கே போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து நிறைய ஃபோட்டோஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கோங்க, உங்களோட டைம்லைனை 2 விரலை வச்சு பிஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய வீடியோவில் இருக்கக்கூடிய அந்த கிராஃப் கிளியராக தெரியும். ஸோ அந்த அளவுக்கு பிஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ பிஞ்ச் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணி அந்த 2 செகண்ட் வீடியோ முடியுதில்ல அந்த இடத்துல ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் ஆட் பண்ணியாச்சு. இந்த ஆடியோவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பீட் முடிகிற இடத்துலலாம் ஒரு சிங்கிள் லைன் மாதிரி போகும், மற்ற இடத்துலலாம் வேவ் ஃபார்ம் மாதிரி போகும். ஸோ அதை வச்சு ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம், இல்லைனா ப்ளே பண்ணி கூட ஆடியோ லிசன் பண்ணி கூட நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ அது மாதிரி ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கும் எவ்வளோ டியூரேஷன் வேணும் அப்படின்றத நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சுட்டு அந்த டியூரேஷனுக்கு தகுந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணுங்கள். எனக்கு வந்து கரெக்டாலாம் மார்க் பண்ண தெரியல அப்படின்னா லைனாக நிறைய ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிவிட்டு அதில் ட்ரான்சிஷன் ஈஸியாக ஆட் பண்ணிடலாம். ஸோ நீங்களே ஸ்க்ரீனில் பாருங்கள், கரெக்டாக நான் அந்த வேவ் அதாவது கிராஃப் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற இடத்துல மட்டும் ஃபோட்டோ வச்சுட்டு கம்மியாக இருக்கிற இடத்துல ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி கட் பண்ணிடுறேன். ஸோ இதே மாதிரி லைனாக நீங்கள் எவ்வளோ ஃபோட்டோஸ் வேணாலும் ஆட் பண்ணலாம். இந்த ஆடியோ பொறுத்தவரையும் ஒரு 2 ஃபோட்டோ வந்து வேகமாக வர்ற மாதிரி, அடுத்து ஒரு ஃபோட்டோ ரொம்ப ஸ்லோவாக வர்ற மாதிரி தான் ஆடியோ இருக்கும். ஸோ அது எப்படி அப்படின்ட்டு நான் வந்து சொல்லிடுறேன். நீங்கள் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நான் எந்த அளவுக்கு இமேஜோட சைஸ் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பெருசாகவும் அடுத்து வந்து சின்னதாகவும் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஓகேங்களா, ஸோ இப்போ இது மாதிரி லைனாக ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் வந்துட்டு உங்களோட ஃபோட்டோ என்ன சைஸில் இருந்தாலுமே அதை வந்து ஒரு 2200 அப்படின்ற ஸ்கேல் வேல்யூவுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க, அதாவது இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ இதே மாதிரி நீங்கள் வச்சுருக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோஸ்க்கும் வந்து பண்ணி முடிச்சிருங்க. ஸோ எல்லா ஃபோட்டோஸ்க்கும் அது மாதிரி ஸ்கேல் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் அகைன் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் ரெண்டாவதாக ரொட்டேட் ஆப்ஷன் இருக்குது இல்லையா, ஸோ அந்த ஆப்ஷனில் போய்ட்டு 0 அப்படின்னு இருக்கக்கூடிய வேல்யூவை வந்து 5 டிகிரியாக வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜ் இருக்குது பாருங்கள், அதோட ஸ்டார்டிங்லேயும் இமேஜோட எண்டுலேயும் நீங்கள் வந்து கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணணும். ஸோ நீங்கள் அப்படி ஆட் பண்ணக்கூடிய கீ ஃப்ரேம்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று கண்டினியூவாக இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வீடியோ முடிகிற இடத்துல ஒரு புக் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த இடத்துல ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் வரணும், எண்டு கீ ஃப்ரேம் இந்த இமேஜோட எண்டில் வந்துடணும். அதுக்கடுத்து ரெண்டாவது இமேஜ் இருக்குது பாருங்கள், அதில் ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் எங்கே வரணும் அப்படின்னா ஃபஸ்ட் இமேஜோட எண்டு கீ ஃப்ரேம் இருக்கு இல்லையா, அதுக்கு நேராக வர்ற மாதிரி இருக்கணும். ஸோ கண்டினியூட்டி இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து ரொட்டேட் ஆகக்குள்ளே ஈஸியாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி எல்லா இமேஜஸ்லையும் 2 கீ ஃப்ரேம் ஈவனாக ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த இமேஜுக்கான கீ ஃப்ரேமை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரொட்டேட் ஆப்ஷனில் ஆட் பண்ணோம் இல்லையா, டிஃபால்ட்டாக நான் வந்து 5 செட் பண்ண சொன்னேன். செட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல டைம் லைனை ஸ்டாப் பண்ணிவிட்டு ரொட்டேட்டோட வேல்யூவை -20 வந்து செட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி உங்களோட இமேஜஸ் எல்லாத்துலேயும் 2 கீ ஃப்ரேம் இருக்குது இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் மட்டும் அந்த ரொட்டேட்டோட வேல்யூவை -20 வந்து செட் பண்ணிவிடுங்க. கீ ஃப்ரேம் செட் பண்ணதுக்கப்புறம் சைடில் இங்கே இருக்கக்கூடிய அந்த கர்வ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. டைம் லைனை 2 கீ ஃப்ரேமுக்கும் நடுவில் ஸ்டாப் பண்ணிவிட்டு, ஸோ ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த கர்வ் இருக்குது இல்லையா, ஸோ இதை வந்து நான் எப்படி செட் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது ஸ்க்ரீனில் பாருங்கள், நான் ஆல்ரெடி வச்சுருக்கிறது இந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா தான் உங்களோட ட்ரான்சிஷன் ஃபோட்டோ ரொட்டேட் ஆகக்குள்ளே ஸ்மூத்தாக இருக்கும், பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கும். ஓகே, ஸோ நான் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த 2 பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதை அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ நான் எப்படி வந்து செட் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்கள் செட் பண்ணால் போதும். ஸோ பாருங்கள், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக வந்து ஸ்டார்டிங்கில் காமிச்ச மாதிரியே செட் பண்ணிட்டேன். ஸோ இப்படி செட் பண்ணுறதுனால நமக்கு என்னடா நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபோட்டோ நீங்கள் சின்னதாக வச்சுருக்கிற இடத்துல ஸ்பீடாக வந்து ட்ரான்சிஷன் நடக்கும். பெரிய டியூரேஷன் இருக்கக்கூடிய இடத்துலலாம் அந்த ஃபோட்டோ ரொட்டேட் ஆகிறது ரொம்ப ஸ்மூத்தாக ஸ்லோவாக நடக்கும். ஸோ இப்போ நான் இதை எல்லாத்துலேயுமே வந்து செட் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். கீழே வந்து 3 டாட் மெனு இருக்கும், அதை கிளிக் பண்ணி காப்பி கர்வ் கொடுத்துட்டு அடுத்தடுத்த எஃபெக்டில் நீங்கள் ஈஸியாக வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி உங்களோட ஃபோட்டோஸில் வேல்யூ சேஞ்ச் பண்ணிவிட்டு டைம் லைனை ஒவ்வொரு ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய 2 கீ ஃப்ரேமுக்கும் நடுவில் ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த கர்வை மட்டும் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணால் போதும். ஸோ ஓகேங்களா, ஸோ இதெல்லாமே பண்ணி முடிச்சிருங்க. பண்ணி முடிச்சுட்டு ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரியே சூப்பரான ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ நான் இப்போ வந்து ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும், ஸோ வேகமாக போகுது இல்லையா, சின்னதாக இமேஜ் இருக்கிற இடத்துல அந்த ஸ்பீடு வந்து வேகமாக இருக்கும், கொஞ்சம் இமேஜோட டியூரேஷன் பெருசாக இருக்கிற இடத்துல ஸ்மூத்தாக வந்து ரொட்டேட் ஆகிட்டுருக்கும். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ண அந்த ப்ராஜெக்டை உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இதில் 3 இமேஜ் தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் கொஞ்சம் நிறைய இமேஜ் இருக்கும். ஸோ அதை நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி எடிட் பண்ண அந்த ப்ராஜெக்ட். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த இடத்துலலாம் பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக. ஸோ இது மாதிரி இமேஜ் வந்து லென்த் டியூரேஷன் அதிகமாக இருக்கிற இடத்துல ஸ்லோவாகவும், இமேஜோட டியூரேஷன் கம்மியாக இருக்கிற இடத்துல வேகமாகவும் டேர்ன் ஆகும். பார்க்குறதுக்கு பிஜிஎம்க்கு பக்காவாக சிங்க் ஆகும். ஸோ அவ்வளோதான், வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. இப்போது இந்த வீடியோவை நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு ட்ரான்சிஷன் எஃபெக்ட் தான். இந்த ட்ரான்சிஷன் எஃபெக்ட் சீரீஸ்லேயே நிறைய வீடியோஸ் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் சிம்பிளாக ஒரு அனிமேஷன் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ புரிஞ்சிருந்தாலும் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.